இன்று நாம் தைரியத்தின் மகிழ்ச்சியை பற்றி பார்ப்போமா? இந்த வாழ்க்கை என்ற பயணத்தில் நாம் ஒவ்வொரு அடியும் தைரியத்தோடு எடுத்து வைக்க வேண்டும். தன்னம்பிக்கை என்ற தைரியம் அவசியம் வேண்டும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இது ஒன்றும் புதியதல்ல என்று விழிப்புணர்வை சதா கொண்டிருங்கள். கஷ்டங்கள் எந்த பெரிய வடிவில் வந்தாலும் பயப்பட தேவையில்லை. அது ஒரு காகித புலி என்று நினைத்திடுங்கள். என்னுடைய ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் அனைத்தும் நன்மைக்கானதாக இருக்கின்றதா என்று அடிக்கடி சோதியுங்கள். தனக்கான ஒரு குறிக்கோளை வைத்திடுங்கள். அப்பொழுது வாழ்க்கையில் குறிக்கோளை அடைய அதை நோக்கி செயல்கள் செய்வோம். முன்னேற்றமும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் உறுதித்தன்மை, தைரியம் இருக்கணும். தைரியத்தை ஒருபோதும் கைவிடாதீர்கள். ஒரு அடி தைரியமாக நல்ல செயல்கள் செய்தால் கடவுளே துணையாக இருப்பார். நேர் வழியில் வரும் வருமானம் நிலைத்து இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் ஊக்கம், உற்சாகத்தோடு, தைரியத்தோடு செய்தால் வெற்றி நிச்சயம். எந்த ஒரு நஷ்டத்தில் விழுந்து இருந்தாலும் சரி, தைரியத்தை கைவிடாதீர்கள். விழுவது தவறில்லை, விழுந்தே கிடப்பதுதான் தவறு. இதை புரிந்து கொண்டு தைரியம் என்ற ஊன்றுகோலால் எழுந்து நில்லுங்கள். மன தைரியம் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆத்மா, உங்களுடைய மனதை எப்பொழுதும் திடமாக வைத்து கொள்ள வேண்டும். மற்றவர்களையும் தைரியமாக ஆக்க வேண்டும். எப்படி கால் இல்லாதவனுக்கு செயற்கையான கால் வைத்து குறைந்தது அவர்களை நடந்திட செய்கின்றோம். அதேபோல் தைரியம் என்ற தன்னம்பிக்கை என்ற கைகளை மற்றவர்களுக்கு உதவியாக கொடுங்கள். நன்மை செய்ய தைரியம் இருக்கணும். அதே நேரத்தில் கெட்டது செய்ய மாட்டேன் என்பதிலும் தைரியம் இருக்கணும். எஸ் என்று நல்லதுக்கு சொல்லுங்கள். நோ என்று கெட்டதுக்கு சொல்லுங்கள். சகோதர சகோதரிகளே, தைரியம் இருக்கிறது தானே? தைரியத்தோடு வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.